வேற ஒருத்தன் வச்சுட்டு ஒன்ன மாதிரியே நடிச்சா உனக்கு கோவம் வராது? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சாரி ஆண்டி, இவர் தான் என்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து என் வாயிலிருந்து எல்லா உண்மையை வாங்கிட்டாரு. அதை அங்கிள் வீடியோ எடுத்துட்டாரு. இதை ரேவதி கிட்ட காட்டி நான் கார்த்திக் இல்ல மருதுன்னு நிரூபிக்க போறதா சொன்னாங்க. நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். அப்பதான் ஃபோன் தவறி உங்க கால் கிட்ட வந்துருச்சு. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? ரேவதிக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா அவ உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லி என்ன ஏமாத்த போற? நாங்க அவ வாழ்க்கையை காப்பாத்த பாக்குறோம், நீ கெடுக்க பாக்குற. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நடந்த எல்லாத்தையும் ரேவதி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவளை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம். உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காதா? அந்த குடிக்கெடுக்க வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா? அவனை பாக்குறப்பெல்லாம் என்னை ஏமாத்தினதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை மறைக்க எத்தனை பொய், எத்தனை திருட்டுத்தனம். சந்திரா சொன்னப்பெல்லாம் நான் அவளை நம்பாம அவனை நம்பினதுக்கு நல்லா செருப்படி கொடுத்துட்டான் எனக்கு. நான் யார்கிட்டயும் இப்படி திரும்ப திரும்ப ஏமாந்தா அசிங்கப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த ராஸ்கலை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியும்? இந்த ஜென்மத்துல நான் யாரை மன்னிச்சாலும் அவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். மாப்பிள்ள உண்மையை சொல்லியிருந்தா மட்டும் அவரை ஏத்துட்டு இருப்பியா? அப்போதான் அவரை வீட்டை விட்டு துரத்திருப்ப. அதனாலதான் உண்மையை சொல்ல வந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு தடுத்து நிறுத்துறது நாங்க தான். மாப்பிள்ள பொய் சொன்னாரு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே. இந்த குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அதை என்னைக்கே நினைச்சு பார்த்திருக்கியா? அவர் தான் யாருன்னு சொல்லாத ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணாரு. அதனால உனக்கு என்ன பாதிப்பு? ஒண்ணு இல்ல. இப்படி எல்லாம் சொல்லி உங்க தங்கச்சி பையன் செஞ்சதை நியாயப்படுத்தாதீங்க. அவன் மட்டுமா எனக்கு துரோகம் செஞ்சா? அவன் தாத்தா பாட்டின்னு எல்லாரும் தான் எனக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் என்னால இன்னும் மறக்க முடியல. என் அம்மா மேல திருட்டு பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமான அவங்கள கொன்னுங்கிற கோவம் தான் எனக்கு இன்னும் இருக்கு. இப்ப இந்த வீட்டுல இருந்துகிட்டே நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களா? இந்த வீடியோ இருந்தா தானே ரேவதி கிட்ட காட்டி அவன் மனசை மாத்த பாப்பீங்க. நான் இப்பவே இதை இல்லாம பண்ணிடுறேன். அத்தை